வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அனைவரையும் இனிய சுதந்திர தினத்திலே வணங்கி மகிழ்கிறேன். நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொழிந்திருக்கிறது. மரக்காணத்தில் 80.4 மில்லிமீட்டர், அதாவது 8 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்திற்கு அருகிலே உள்ள பல பகுதிகள் கனமழை பொழிந்திருக்கிறது. அதாவது விருதுநகர் மாவட்டம், மதுரை மாவட்டம் தொடங்கிய மழை ஆங்காங்கே டெல்டாவிற்குள்ள நுழைந்தது. ஆனால் கடலோரம் வழியாக கடற்கரையை ஒட்டி அது கடலுக்குள் விலகி சென்றது. இருந்தாலும் ஆங்காங்கே உள் மாவட்டங்களில் பெய்த மழைப்பொழிவு பலத்த மழைப்பொழிவாக இருந்தது. மரக்காணத்தில் 8 சென்டிமீட்டர் பெய்திருக்கிற நிலையில மரக்காணத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டம் சிறுவாடி 71 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. அங்கேயும் ஆக 7 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா மருத்துவக்குடி, கும்பகோணத்திற்கும் மயிலாடுதுறைக்கும் இடைப்பட்ட பகுதி மருத்துவக்குடி 81 மில்லிமீட்டர், 8 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. 3 இடத்துல கிட்டத்தட்ட 7 சென்டிமீட்டருக்கு மேல 3 இடங்கள்ல பெய்திருக்கு. அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா மதுரையில் தொடங்கிய மழை, விருதுநகர் மாவட்டத்தில் தொடங்கிய மழையெல்லாம் சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கொடுத்தது. அதே போல ஈரோடு மாவட்டத்தில் தொடங்கிய மழை சேலம் மாவட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டத்திற்கு கொடுத்தது. மழைப்பொழிவு பட்டியல பார்த்தீங்கன்னா மிக பெரியதாக தான் இருக்கு. ஆனால் அதை வாசிப்பதற்காக மேட்டூர்ல இருந்து ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோரம் தொடங்கி அங்கிருந்தே மழைதான். வீரபாண்டி 23.6 மில்லிமீட்டர். பார்த்தீங்கன்னா அடுத்தது தல்குழி 20 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. நீலகிரி மாவட்டம், ஈரோடு மாவட்டம் சிறுவள்ளூர் 25 மில்லிமீட்டர், 2.5 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. மலையடிப்புதூர் 20 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. இதெல்லாமே ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதியும் அங்கங்கே இருக்கு, தெற்கு பகுதியும் இருக்கு, தெற்கு பகுதியிலும் இருக்கு. அதே போல சின்ன கல்லாறு 5 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. நேற்றைக்கும் 5 சென்டிமீட்டர் சின்ன கல்லாறு. சோலையாறு, வால்பாறையிலையும் 5.5 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. 55 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு வால்பாறையில. ஆக தொடர்ந்து இந்த மழைப்பொழிவு வால்பாறை, சின்ன கல்லாறு, சீங்கோண்டா பகுதிகளில் லோயர் நீராறு பார்த்தீங்கன்னா 57 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. 6 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. 6 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. அதாவது கீழ் நீராறு. ஆகவே இதெல்லாம் பரம்பிக்குளம் நீர்பிடிப்பு பகுதிகள். இங்கே நல்ல பொழிந்திருக்கு. இந்த நிலையில விருதுநகர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தோட கல்குறிச்சி 2 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது. அடுத்தபடியா முதுக்குன்குளம் 40 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. 4 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு விருதுநகர் மாவட்டத்தோட வடக்கு பகுதி. இப்படி இருக்க இன்றைய மழைப்பொழிவு எப்படி அமையும் பார்த்தீங்கன்னா, மழை இருக்கும். ஆனால் நேற்று போல் கொஞ்சம் வலுவான மழை இருக்காது. இந்த 8, 9, 10 சென்டிமீட்டர் இருக்கிறதுல இருக்காது. இன்றைக்கு ஓரிரு சென்டிமீட்டர் மழை இருக்கும். ஆங்காங்கே அதிகபட்சமா ஒரு இடத்துல 5 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யலாம் இன்றைக்கு. அது அதிக வாய்ப்புள்ள இடம் பார்த்தீங்கன்னா அந்த காற்று மறைக்கும் பகுதி, சிவகங்கை மாவட்ட பகுதி, புதுக்கோட்டை மாவட்டத்தோட சிவகங்கை மாவட்ட எல்லை பகுதி, ராமநாதபுரம் மாவட்டத்தோட சிவகங்கை மாவட்ட எல்லை பகுதி, மதுரை மாவட்டத்தோட சிவகங்கை மாவட்ட எல்லை பகுதி. இந்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தை மையமாக வச்சு வரும். ஏன்னா கொடைக்கானல் மலை மேற்கு காற்றை தடுத்திருக்கும். கொஞ்சம் வெப்பம் அதிகமாகும். வெப்பசலன மழை இடிப்பிடிவுக்கு சாகமாகும். வெப்பம் இல்லை, காற்றில் லேசாகி மேலிடும். தெற்கு காற்று அங்கே சந்திப்பை ஏற்படுத்தும். ராமநாதபுரத்தில் தெற்கு பகுதியில் தொடங்கக்கூடிய அந்த நுழையக்கூடிய அந்த காற்று குளிர்விக்கும். அடுத்தபடியாக இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தான். சேலத்திலே இருந்து, அதாவது ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி, சேலம் மாவட்டத்தில் வெப்பத்தில் மேலெழுந்து கிழக்கு காற்றை சந்திக்கும் இடம், மரங்களால் குளிர்விக்கும் இடம்லாம் பார்த்தீங்கன்னா கல்வராயன் மலைப்பகுதி. அப்புறம் கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், சேலம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆங்காங்கே. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா கொல்லிமலை பகுதிகளுக்கும் வாய்ப்புண்டு. கொல்லிமலையிலே பல இடம் இருக்கு. ஒரு பக்கம் பெய்யாது, ஒரு பக்கம் பெய்யும், பழைய மாதிரி இருக்கு. சேந்தமங்கலத்திலாம் கடந்த 2 நாட்களுக்கு, அதாவது நேற்றைய முன்தினம் 2 உழவு மழை, அதுக்கு அடுத்த நாள் அரை உழவு மழை, இப்படி மாறி இருந்துட்டே தான் இருக்கு. 1 உழவு மழை, 1.5 உழவு மழைன்னு இருந்துட்டே தான் இருக்கு ஒரு சில பகுதிகள எல்லாம். ஆக மழை இருந்து கொண்டே இருக்கும். இன்றைய விட நாளை இன்னும் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் சென்னை உள்ளிட்ட வடகோடி பகுதிகளில் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு தான். எல்லாமே பயப்பட வேண்டாம். பகல்ல அறுவடை செய்யலாம். இன்னைக்கும் நாளைக்கு நீங்க அறுவடை செய்யலாம். இன்னைக்கு மாலையில கொஞ்சம் மழை இருக்கும். முன்னெச்சரிக்கை அவசியம். டெல்டாவிற்குள் வரலாம், மிரட்டல் இருக்கலாம், தூறலாம், நனைக்கலாம். அப்படி இருக்கும் மழை பொழிவு இன்றைக்கு. நாளை மாலை வரைக்கும் கூட கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 48 ஹவர்ஸ் கொஞ்சம் கேப் கிடைக்கும். இந்த 48 மணி நேரத்தை பயன்படுத்தி அறுவடை செய்யறவங்க செய்யலாம். ஆனா இடையில மழை குறுக்கீடு இருக்கும். பெருசா இல்லைனாலும் குறுக்கீடு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நாளை 16ஆம் தேதி இரவு சென்னை திருவள்ளூருக்கு மழை வாய்ப்பு தெரியுது. சென்னை திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் பகுதிக்கும் ஆங்காங்கே தெரியுது. அதே போல சேலம் மாவட்டத்திற்கும் கல்வராயன் மலைப்பகுதி ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும், அதே போல சிவகங்கை மாவட்ட பகுதியை சுற்றியுள்ள மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்கும், லேசா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை இன்னும் கொஞ்சம் மழைப்பொழிவு பரப்பல கூடும். ஆனால் சென்னைக்கு இருக்கும்.
பிற பகுதியில் கொஞ்சம் கூடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சென்னைக்கு இடிமின்னல் கனமழை பொழிவு தெரிகிறது. செவ்வாய்க்கிழமை, அதாவது 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை இரவு சென்னைக்கு இடிமின்னல் கனமழை பொழிவு தெரிகிறது. அது திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்திற்கும் உள்ளிருந்து வரும். அதாவது திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை பகுதியிலிருந்தோ அல்லது திருவண்ணாமலை மாவட்ட பகுதியிலிருந்தோ வரும். அது கடலோரத்திற்கு நள்ளிரவிலை கொடுக்கும். இடிமின்னல் கடுமையாக நல்ல ஒரு இடிமின்னலா இருக்கும். இடிமின்னல் மழைப்பொழிவு இருக்கும். அதே போல தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மெல்ல இந்த 19-20ஆம் தேதியிலிருந்து வெப்பசலன மழைப்பொழிவு மீண்டும் பரப்பில் அதிகரிக்கும். கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இடிமழையோடு சேர்ந்த தென்மேற்கு பருவமழை மாதிரி இல்லாமல் அது இடியோடு சேர்ந்த தென்மேற்கு பருவமழை. எப்படி நேற்றைக்கு வால்பாறையில் 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் பெய்ததோ, நேற்றைக்கு வால்பாறையில் 6 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு. அதே போல திருமூர்த்தி தெற்கு, அதே போல பார்த்தீங்கன்னா அந்த பொள்ளாச்சி தெற்கு, இந்த பகுதியெல்லாம், அதாவது மலைப்பகுதிகளில் ஆழியாருக்கு தெற்கே உள்ள பகுதி எல்லாமே கொஞ்சம் மழை இருந்துச்சு நேற்றைக்கு. அதே போல் நீலகிரிலையும் இருந்துச்சு, ஈரோடு வடக்கில் இருந்துச்சு. இதே போல் காற்று மறைக்கும் பகுதிகளில் இருந்துச்சு. இதே போல் மழைப்பொழிவு வரக்கூடிய 20ஆம் தேதி 19ஆம் தேதியிலிருந்து மெல்ல அதிகரிக்கும். அது தென்மேற்கு மழை பெய்யக்கூடிய இடத்துல இடிமழையாகவும் கொஞ்சம் புழுக்கத்திற்கு பிறகு இடிமழையாகவும் இருக்கும். தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருந்துட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 22ஆம் தேதிக்கு அப்புறம் தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் மழைப்பொழிவு கூடுது. அதாவது வடகடலோரம் இருக்கும், உள்ளேயும் ஆங்காங்கே இருக்கும். தெற்கே கொஞ்சம் கூடுதலாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த காற்று, அதாவது தெற்கு கேரளா வழியாக அந்த வெப்பமடைந்த மேல நகரும் காற்று நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கு. வெப்பசலன மழைப்பொழிவு இருக்கு. தென் மாவட்டங்கள்ல கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு இருக்கு. இந்த மாத இறுதி, அதாவது 20ஆம் தேதியிலிருந்து கேரளாவிலையும் இருக்கும், தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இருக்கும். தென் மாவட்டங்களுக்கும் அப்படியே படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும். விருதுநகர், மதுரை, தூத்துக்குடி மாவட்டத்து கூட இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்துக்கு, அது திருநெல்வேலியை விட தென்காசி கூடுதலாக இருக்கும். தென்காசியை விட அது எப்போ நான் சொல்றது எல்லாமே நாளைக்கு நினைச்சிட்டு இருக்காதீங்க. இந்த மாதம் 22ஆம் தேதிக்கு மேலே தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு பரப்பில் கொஞ்சம் கூடும். விருதுநகர், மதுரை, தூத்துக்குடியோட வடக்கு பகுதி மற்றும் சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த பகுதிக்கு, அதே போல தேனி, கொடைக்கானல் மலைப்பகுதி இந்த பகுதிக்கு வரக்கூடிய 22ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் பரப்பில் அதிகரித்த மழைப்பொழிவு இருக்கும். தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே இருந்தாலும் இந்த தென் மாவட்டத்தில் இந்த தெற்கு பகுதி தென் காற்று பகுதி, அதாவது தெற்கு காற்று மறைக்கும் பகுதி, இங்கே கொஞ்சம் மழைப்பொழிவு பரப்பில் கொஞ்சம் கூடியிருக்கும். 2 சிஸ்டம் இருக்கு. இப்போ இருக்கிற சிஸ்டம் இப்போதான் ஒடிசாவிற்கு வடக்கே, அதாவது மேற்கு வங்கம் கரை கடந்து உள்ள போயிடுச்சு. ஆனால் முற்றிலுமா அது உடனடியாக சல்லுன்னு பாகிஸ்தான் வருவதற்கு போவதாக வாய்ப்பு தெரியல. அது இமயமலை ஒட்டிய பகுதியிலே இருந்துட்டே இருக்கும். புதிய சிஸ்டம் ஒன்று வந்தோன்னா அதோட இணைஞ்சு தான் போகும் போல இருக்கு. ஆக இந்த நிகழ்வு முற்றிலுமாக விலகுவதற்கு 23, 24ஆம் தேதி, 24ஆம் தேதி, 25ஆம் தேதியோட ஆயிடலாம். அதுக்கப்புறம் தான் பிக்கப் ஆகும் போல இருக்கு. அடுத்த நிகழ்வு அரபிக்க வங்கக்கடலுக்கு பிக்கப் ஆகிறது. ஆகவே அது வரைக்கும் மழை இல்லாம இருக்காது. இப்போ வரைக்கும் சராசரிக்கு கிட்டத்தட்ட சராசரி மழை பெஞ்சிட்டு தான் சொல்லலாம். இன்னைக்கு மழைப்பொழிவு பட்டியல் கிடைச்சிட்டுனா இன்னைக்கு வரைக்கும் சராசரி மழை கிடைச்சிருச்சு. ஆனா எங்க பெய்யல, அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் அளவா பெஞ்சிருக்கு. உள் மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல அடிக்கடி வட உள் மாவட்ட பகுதிகளில் நிறைய பெஞ்சிருக்கு. நாகப்பட்டினத்திலே 12 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்குன்னா பாருங்க. அப்போ நாகப்பட்டினத்துல பெஞ்சு அது எங்க போயிடும், கடலுக்குள்ளதான் போகுது. நாகப்பட்டினத்துல பெஞ்சா நாகப்பட்டினம் சிட்டிக்குள்ள நகரத்துக்குள்ள பெஞ்சா எங்க போகும், நேரம் கடலுக்குள்ள போயிடும். அதே போல ராமேஸ்வரத்தில் பெஞ்சாலும் கடலுக்குள்ள போயிடும். இப்படி பயனில்லாத ஒரு பகுதியில் கொஞ்சம் அதிகமாக பெஞ்சிருக்கு. பயனில்லாத பகுதின்னு சொல்ல முடியாது. நாகப்பட்டினத்திலையும் கடற்கரை ஓரத்தில் போன்ற சாகுபடி இருக்கு. இருந்தாலும் உள்ளே பெய்ததால் வர்ற வழியில் எல்லாருக்கும் பயன் தரும். உள்ளே இருந்தா அப்போ கடலோரம் போய் அதிகமாக பெஞ்சிருக்குது. அடுத்தபடி ராமேஸ்வரத்தில் பெய்தாலும் அங்கே சாகுபடி இருந்தாலும் அது அப்படியே கடலுக்குள்ள தான் அதிகமாக பெய்யணும். பயன் கொஞ்சம் கம்மி தான். அது அங்கே பெய்வதும் அளவு அது குறைவதும். ஆனால் தேவையான இடத்துல பெய்யாம தேவையில்லாத இடத்துலையும் சில இடத்துல அறுவடை நேரத்திலையும் பெய்திருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் சராசரி மழை கிடைச்சிருச்சு. இன்றைக்கு தேதியில் சராசரி அதாவது தென்மேற்கு பருவமழை காலத்தில் பெய்ய வேண்டிய மழை கிடைச்சிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் இன்றைய தேதி வரைக்கும் பெய்ய வேண்டிய மழை சராசரி மழை கிடைச்சிருச்சு. ஆனால் எங்க பெய்யல, நீலகிரியில வால்பாறை பகுதிகளில் நீலகிரி மாவட்டத்தில் பெய்ய வேண்டிய மழை இல்லாம உள்ள பெய்திருக்கு நிறைய இடத்துல. அது கண்டிப்பாக அங்கேயும் பெய்யும். நான் காற்று பகுதிக்கு எந்த வானிலைக்கும் நான் உரைக்கவே இல்லை. நல்லா பாருங்க, ஒரு ஊரை சொன்னா தான் அங்க மழை இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஊரை சொல்லலைன்னா இப்பொழுதைக்கு மழை இல்லைன்னு அர்த்தம். ஒரு ஊரை சொல்லி உங்களுக்கு மழை பெய்யாது, ஒரு ஊரை சொல்லி உங்களுக்கு மழை பெய்யாதுன்னு சொல்லுவேனா? முடியாது. அந்த காற்று பகுதிக்கு நான் இது எதுவுமே சொல்லவே இல்லை. எப்பொழுதுமே காற்று பகுதிக்கு எப்பொழுதுமே ஒரு வழக்கம் எப்படின்னா செப்டம்பர் மாதம் தான், இந்த மாதம் இறுதிக்கு பிறகுதான். அதுலேயும் நேற்றைக்கு சொல்லியிருந்தோம் ஒரு மழை பெய்யும்னு. அது அப்பாச்சி கொண்டபதியில் தூரல் கொடுத்துச்சு. திருமூர்த்தியில் வால்பாறையில் பெய்யணும் 4 சென்டிமீட்டர் மழை கொடுத்துருக்கு. நான் குண்டடத்துக்கு பெய்யும் நான் சொல்லவே இல்லை. ஆகவே எங்கேயும் அந்த குண்டடங்கிறது எவ்வளவு பெரிய உச்சரபட்ச பிரச்சனைக்குரிய பகுதிங்கிறது நான் சொல்றேன். அதுதான் குண்டடம் சொல்றேன். குண்டடமோ பெரியப்பட்டியோ, அதே போல நெகமம், கர்மாபுரம், இந்த காட்டம்பட்டி,
அதிலிருந்து தாராபுரம் வரைக்கும் அந்த இடைப்பட்ட பகுதி, பெரியப்பட்டி, பெதப்பம்பட்டி இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் உச்சபட்ச பிரச்சனைக்குரிய தமிழ்நாட்டில் மழை காலத்தில் நல்ல மழை பெஞ்சாலே இங்கே கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். உச்சபட்ச காற்று பகுதி, உச்சபட்ச பிரச்சனைக்குரிய பகுதி அது. ஆகவே அந்த இடத்துக்கும் மழை உண்டு. எப்பொழுதுமே அந்த இடத்துல எப்போ மழை பெய்யும்னா நல்லா யோசிச்சு பாருங்க. அணைகள் நீர்பிடிப்பு பகுதியில் தான் இப்போ பெய்யும். அங்கே இல்லாமல் உள்ளே பெய்து கொண்டிருக்கு. அங்கேயும் பெய்யும், உங்களுக்கும் பெய்யும். அது எல்லாமே செப்டம்பர், அக்டோபர். கண்டிப்பாக பொறுத்துருங்க. இந்த பிரச்சனை எல்லாமே செப்டம்பர், அக்டோபரில் படிப்படியாக விளையிடும். அக்டோபரில் அதிக மழைங்க. அக்டோபர் தொடக்கம் தென்மேற்கு பருவமழை, இறுதி கட்டம் வடகிழக்கு பருவமழைன்னு சொல்லியிருக்கேன். ஆகவே இதை திரும்ப சொல்லி நான் உங்களுக்கு என்னமோ சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு சொல்கிறமே நினைக்கிறேன். நான் எப்பொழுதுமே அணை எப்போ நிரம்புன்னு சொன்னேன். எல்லா இடத்துலையும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நிரம்புன்னு இப்போ சொல்லவே இல்லை. எப்போ நிரம்புன்னு சொன்னேன். ஆகஸ்ட்டில் தான் மழை பெய்யும். வழக்கமாக ஆகஸ்ட் 15க்கு மேலே தான் கர்நாடகாவில் மழை பெய்யும். ஆகஸ்ட் இறுதியில் தான் கர்நாடகா அணை நிரம்பும். செப்டம்பரில் தான் நமக்கு நேர்முகத்துக்கு போகும்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். புரியுதுங்களா? இன்னும் வரல. அதே போல் கபினி நிரம்புன்னு சொன்னால் நிரம்பிடுச்சு. கேஆர்எஸ் ரிப்போர்ட் கேஆர்எஸ் நிரம்பிட்டு இருக்கு. இன்னும் 30 டிஎம்சி பற்றாக்குறையாக இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் 19 டிஎம்சி பற்றாக்குறைக்கு வந்திருக்காங்க. 11 டிஎம்சி கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? ஹேரங்கிக்கு இன்னும் 5 டிஎம்சி கிடைச்சா போதும். ஹேமாவதிக்கு 5 டிஎம்சி கிடைச்சா போதும். ஹேரங்கியும் கபினியும் நிரம்பி இருக்கு. கபினிலேருந்து 10,000 கனஅடி தண்ணீர் மேட்டூருக்கு வந்துட்டே இருக்கு. ஆனால் அங்கே 10,000 கனஅடி திறக்கிறாங்க. இங்கே 7,000 தான் வருது. தெரியல. ஆனால் 10,000 அங்கே திறந்து விடப்படுது. இங்கே 8,000 தான் வருது. ஆனால் இந்த 8,000 9,000 வந்துட்டே இருக்கும். தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். 25ஆம் தேதி வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த மழை அங்கே கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். ஆகவே இந்த பிரச்சனை இல்லை. ஆகவே மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன். நேற்றை விட மழைப்பொழிவு கொஞ்சம் பரப்பில் குறைவாக இருக்கும். நேற்றைக்கு 8 சென்டிமீட்டர் வரைக்கும் 3 இடத்துல பெய்திருக்கு. பல இடங்களில் 3, 4, 5 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு. நாளை மாலை இரவுலேருந்து வடகடலோரத்தில் சென்னை ஒட்டிய பகுதியில் அங்கங்கே மழைப்பொழிவு கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கி அங்கங்கே பெய்ய தொடங்கும். மீண்டும் தீவிரம் அடுத்த வாரத்திலிருந்து. செவ்வாய்க்கிழமை நல்ல மழை இருக்குது. சென்னை, திருவள்ளூர்லாம். பிற மாவட்டங்களுக்கு மாலை இரவு இடிமழை பொழிவு இருக்கும். அதாவது இந்த ஆகஸ்ட் 22க்கு மேலே தென் மாவட்ட விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில், தூத்துக்குடி, வடக்கு கோயில்பட்டி பகுதியிலலாம் கொஞ்சம் மழை பொழிவு இந்த ஆகஸ்ட் இறுதியில் கொஞ்சம் நல்லா தெரியுது. செப்டம்பர் நல்லாவே இருக்கு. அக்டோபர் வடகிழக்கு பருவமழைக்கு முந்தைய 15 நாள் தென்மேற்கு பருவமழையை வடகிழக்கு பருவமழை பெய்யும். இலங்கையை சுற்றி காற்று சுழற்சி அட்வான்ஸாக உருவாக போகுது. அது தென்மேற்கு பருவமழை காலம் தான். வடகிழக்கு பருவமழையில் அடிக்கடி இலங்கை ஒட்டியே சிஸ்டம் நிறைய மழைப்பொழிவு கொடுக்க போகுது. இலங்கைக்கு அதீத மழைப்பொழிவு காத்திருக்கு. அதனை ஒட்டியுள்ள தமிழ்நாட்டின் பகுதிகளுக்கு, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கெல்லாம் அதிக மழை. ஆகவே கண்டிப்பாக பொறுத்திருங்கள். மழைப்பொழிவு இருக்கின்ற நம்பிக்கை கொள்ளுங்கள். அவ்வளவுதான். இந்த பெரிய அளவில் இந்த எல்னினோ சொல்லப்படுவது போல பெரிய அளவில் வறட்சி, உபாதை அதெல்லாம் இருக்காது தயவுசெய்து. ஆனால் கோடை கொஞ்சம் வெயில் கூடுதலாக இருக்கும். அதுக்கு நம்ம வடகிழக்கு பருவமழை காலம் வரைக்கும் உள்ள மழைப்பொழிவை பண்ணை குட்டைகளை அகலப்படுத்தல், ஆழப்படுத்துதல், பலப்படுத்துதல், கரைகளை பலப்படுத்துதல், புதிய பண்ணை குட்டை அமைத்தல், வடிகால் வசதி சரி செய்தல்லாம் செஞ்சோம்னா மழைநீரை சேகரித்தல் இது பண்ணி செஞ்சால் நம்ம வரக்கூடிய 2027 கோடையை சமாளித்தலாம். ஆனால் 2027 மேய்க்கு அப்புறம் இந்த எல்னினோங்கிற பேச்சே இருக்காது. விலகிடும், முற்றிலுமே விலகிடும். சூப்பர் எல்னினோங்கிறதெல்லாம் இந்த ஒரு 6 மாதம் மட்டும்தான் பேச்சா இருக்கும். அதுக்கப்புறம் முற்றிலும் விலகிடும். அப்புறம் லானினாவுக்கு திரும்பிடும். மழைப்பொழிவும் இருக்கும். இப்போ வரக்கூடிய எப்படி செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் எப்படி மழைப்பொழிவு இருக்கோ அதே போல் அடுத்த வருஷமும் மழைப்பொழிவு இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள். அப்படி அதே போல் நல்லா புரியுங்க. இப்போ வெப்பம் உயர்ந்துட்டே இருக்கு. கடல் வெப்பம் அடுத்த ஆண்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். மழை எப்போ 2027 தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை 2027 மிகவும் அதிகமாக இருக்கும். இணைந்திருங்கள். அப்டேட்ஸுடன் நன்றி.